ஸோ படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படம் வந்து வித்தியாசமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த டேரக்டருக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ்அப் சொல்லணும். அதில் நடித்த ஹீரோ ஹீரோயின் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் செம்மையாக இருக்குது. ஏன்னா ட்வின் பேஸ் பண்ணி இந்த படம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள், வர்த்ஃபுல்லான படம். ஸோ இந்த மாதிரி படம் யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்க மாட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு படம். சாங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்துச்சு. நடித்த எல்லாருக்கும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. ஸோ படம் இது ரொம்ப நாள் ஓடும், ஒர்க்ஃபுல்லான படம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதில் உள்ள வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எங்கேயுமே போரிங்காக இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாமே இருக்குது. காமெடியிலேருந்து அந்த ரொமான்ஸ் சீன்லேருந்து லவ் போர்ஷன்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் பண்ணிட்டாரு டேரக்டரு. சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பாருங்கள். ஸ்டார் ரேட்டிங் இந்த படத்துக்கு 10க்கு 10 கொடுப்பேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்டோரினா அதாவது ட்வின் அந்த ஜெனட்டிக் ஓரியன்டான படத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ட்விங்ஸ்னால் 2 பேர் பார்த்துருப்போம். இந்த ட்விங்ஸ் வந்து ஒரு ஆள்லேயே மாறி மாறி காலையில் காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் ஒரு கேரக்டர் வருவாங்க, ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 6 மணி வரையும் ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ, வேறு லெவல் படம். இது கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வர்த்ஃபுல்லான படம். ஆக்சுவலி படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்னே சொல்லலாம். கான்செப்ட் ரீதியாக கேட்டிங்கன்னா பழைய கான்செப்ட் தான். நியூ படம் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி உள்ள பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த பாம்பு படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம், வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் எனக்கு என்னென்னா நம்ம காட்டுற விதம், நம்ம கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளை எங்கேஜிங்காக வச்சுச்சான்னு கேட்டால் 100% வச்சுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் பார்க்கும்போது நானும் உள்ளே போகும்போது ஒரு மாதிரி என்னடா எடுத்துகிட்டு என்ன வழக்கம் போல் எதையா காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். பட் போக போக பார்க்க பார்த்திங்கன்னா பயங்கர இதாக இருந்தது. இன்டர்வல் டைம்லலாம் வந்துட்டு எனக்கு ஹீரோ வந்தே ஆகணும், நீங்கள் கதையை மாற்றுங்க, எனக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. கிளைமேக்ஸ்லலாம் சீரியஸாக சென்டிமெண்ட் அழுதுட்டேனாலாம். ஒருத்தவன் இவ்வளோ நாள் நம்ம கூடயே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே மூழ்கி இருப்போம்னு பாருங்களேன். நம்ம கூடயே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு அவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படம் சூப்பராக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா கான்செப்ட் பழசாக இருந்தாலும் கொடுத்த விதம் சூப்பர். காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு, அதுதான் மெயின். காமெடி இந்த படத்தில் இல்லைன்னா மெயின் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் அப்படியே இதாக இருக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா விடிவி அவர். நானும் அவரை காட்டும் போது யோசித்தேன், ஒரு வேளை கிரிஞ்சு பண்ணிடுவாங்களோ காமெடின்னு, என்னடா வேற கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் டைமிங்கில் கொடுத்த காமெடி அல்டிமேட். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் ஒன்று வரும், அதை நான் ரினியூவல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், என்னால் சொல்லாமே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு காமெடி இருக்கும் அல்டிமேட்டு, நாங்களாம் விழுந்து விழுந்து சிரித்தோம். ஸோ கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விறுவிறுப்பாக போகும். ஆக்ஷன்ஸ் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, எனக்குன்னா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சூப்பராக இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியில் எல்லாமே கொடுக்குறது பெரிய விஷயம். அது சூப்பராக இருந்தது. உண்மையிலே ஹீரோவை பாராட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு யோசித்து பாருங்களேன், ஒரு லேடி கெட்டப் போடுறது வேறு விஷயம், ஆனால் நான் லேடி கிடையாது, நான் ஜென்ஸு தான். ஆனால் அவரோட பாடி லாங்குவேஜை நான் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த உடனே மாறுறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய். இந்த வாரம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அது டப்பு நடக்கும்போது நம்மளுக்கே ஒரு இது இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓப்பனாக சொல்லணுன்னா நல்ல ஒரு என்கேஜ். ஆனால் கான்செப்ட் ரீதியாக இது பழைய கான்செப்ட் தான். நம்ம ஈஸியாக நீங்கள் நிறையா படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், அந்த படம்லாம் பார்த்தீங்க, அந்த படம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா படங்கள் இது ஒரு சேம் கான்செப்ட் தான். கொண்டு போகிற விதம் தான் ஒரு படத்தை ஹைலைட் பண்ணுறது. ஸோ அதில் இந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவங்க கொடுத்த சென்டிமெண்ட்டுமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது கேமரா ஒர்க்லாம் செம்மையாக இருந்தது. மியூசிக்குமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே அந்த நம்ம ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இது மாறும், அப்போ வந்து கருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் அந்த தீம் மியூசிக்லாம் வந்தது, அந்த ரஜினி ஸ்டீல்னு சொன்னது, அதெல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப ரசித்து பார்த்தா சூப்பராக இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்குது சார் படம். நம்ம இந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கல. படம் உண்மையும் நல்லா ஜாலியாக நல்லா இருக்குது. நமக்கு ஒரு தேட்டருக்குள்ளே நம்ம வந்தால் என்ன சார், படம் வந்து நமக்கு போர் அடிக்கக்கூடாது. கொடுத்த காசு ஒர்த்துக்கவா இல்லையான்னு கேட்டாங்கன்னா படம் 100% ஒர்த்து. நல்லாவே இருக்குது படம். மெயின் வந்து ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து இந்த எமோஷனான சீன்ஸுங்க, டச்சான சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். புரியல, எல்லாமே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சினிமா ஃபோட்டோகிராஃபரு எல்லாமே பக்காவாக இருக்குது சார்.
எல்லாம் எந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகா செகண்ட் ஆஃப் லேகான்னு சொன்னால் எதுவுமே இல்லை. ரெண்டுமே நல்லா ஓடுது ஸ்பீடாக. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் வந்து போரும் நம்ம தலையில் கை வைக்க முடியல. அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணிக்காங்க சார். நம்ம ஏற்கனவே இந்த படம் ஒரு கண்டென்ட் பார்த்துருப்போம். நம்ம எஸ்ஏ சூர்யா அது வந்து நியூ நினைக்கிறேன், நியூ படம் பார்த்துருப்போம். அந்த காலத்தில் நிறைய பேருக்கு யாருக்கு தெரியாது. அபூர்வ நாகம் ஒரு படம் வந்துடுது. நிலக்கடவி காலையில் ஹீரோவாக இருப்பார், ஈவினிங் ஆனால் பாம்பாயிடுவார். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் சேர்ந்தாகுது. நல்லாவே இருக்குது படம். இது புரியல. ஆமாம், அந்த லாஜிக் பார்க்க தேவையில்லை. நமக்கு படம் வந்தால் உள்ளே வந்தால் ஜாலியாகுதா அதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதான். ஏன்னா இப்போலாம் லாஜிக்லாம் பார்க்க முடியாது. எல்லாமே 2K கிட்ஸுக்கோ எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படம் செட் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட கவர்ச்சி சீன் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கிஸ் சீனா ஒரு கிஸ் சீன் தேவை நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிஸ் சீன் இருக்குது, கவர்ச்சியான சீன். அதெல்லாம் நல்லாவே பிடிக்கும் படம். 100% என்டர்டெயின்மெண்ட்டான திரைப்படம் சார்.